நண்பர்களுக்கு வணக்கம். எம்எஸ்சிஆடி யூடியூப் சேனல் பெண்ணாகரம். நான் உங்கள் நண்பர் முருகன். நண்பர்கள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மைக் செட் ஆம்பு வந்து இப்போ பொங்கல் நெருங்குறதுனால மைக் செட் ஆம்பு நிறைய சர்வீஸ்க்கு வந்துருக்கு. அது பற்றியான வீடியோ பார்ப்போம். நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு வந்தீங்க, முடிஞ்ச வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சாய்ஸு வாட்ஸ் பார்த்திங்கன்னா 500 mAh 6000 mAhன்றது ஒரு ஜீரோ எடுத்துடணும். 600 mAh அதாவது 600 வாட்ஸ் இது. ஓகேங்களா? இது வந்து என்ன ஃபால்ட்டுன்னு செக் பண்ணி பார்த்துடலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பாருங்கள், இது வந்து ஃபால்ட்டுன்னு அட்டன் பண்ணி முடிச்சாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாஞ்சரு. இது வந்து பார்த்திங்கன்னா விவேக் 600 வந்து சின்ன ஃபால்ட்டு முடிச்சாச்சு. இது ஸ்டாஞ்சரில் வந்து பார்த்திங்கன்னா டிரைவர் செக்ஷனில் இருக்கும் ஃபால்ட்டு, அது சர்வீஸ் பண்ணி முடிச்சாச்சு. அது வந்து வீடியோ எடுக்க அவசரன்றதுனால வீடியோ எடுக்க முடியல. இது ரெண்டும் முடிஞ்சிச்சு. அதில் அது பார்த்திங்கன்னா பாருங்கள், இங்கே ஒன்று இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா பவர் ஆம்ப் கொஞ்சம் அது ஷாக் அடிக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது கடைசியாக பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு விட்டாச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா டிரைவர் செக்ஷனில் ஃபால்ட் இருந்துச்சு. டிரைவர் செக்ஷன் அட்டன் பண்ணிட்டோம், அது ரெடி ஆயிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோல் ஃபால்ட் இருந்துச்சு. வால்யூம் கண்ட்ரோல் ரெடி பண்ணிட்டோம். இது சின்ன வேலைன்றதுனால இது வந்து நான் வீடியோ எடுக்கலை, அதான் ரீசனு. அதேமாதிரி பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒன் சைடு மட்டும் ஒரு சைடு மட்டும் ஃபுல்லாக சூடு இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு டப்பி மட்டும் ஃபுல்லாக சூடு இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது வந்து என்னன்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துடலாம். அதேமாதிரி பார்த்திங்கன்னா இது மாதிரி எதாவது மைக் செட் ஆம்ப் சர்வீஸ்னால் சொல்லுங்கள். ஏன்னா ரொம்ப லாங்லேருந்து வர முடியாது, அதனால் இது வந்து வெயிட் தூக்கிட்டு வர முடியாது. ஃபுல்லாக ஃபால்ட்டு சின்ன கணக்கு கூட்டி எடுத்துகிட்டு வர முடியாது. அது மேஜர் ப்ராப்ளம் கொஞ்சம் ரெடி பண்ண முடியலன்னா எம்எஸ்எஸ் கொரியர் ஆஃபீஸ் இருக்குது, பார்சல் சர்வீஸில் போட்டுவிட்டிங்கன்னா நம்ம வந்து சர்வீஸ் பண்ணி திரும்ப அதிலே போட்டுவோம், நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து சில பேர் வரலாம் நேரில், சிலதெல்லாம் வர முடியாது, டைமிங் பிரச்சனை, நம்ம அவசரத்துக்கு ஆகாது. அப்போ அதனால் லோக்கல் இருக்கிற இடத்துல செஞ்சுக்குவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு வால்யூம் கண்ட்ரோல் உடஞ்சினுக்குது, அது செக் பண்ணி வேறு மாற்றிடலாம். இப்போ இது வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஓப்பன் பண்ணி என்னென்ன ஃபால்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாமே அட்டன் பண்ணி பார்த்துடலாம். அப்போ தான் நம்மளுக்கு ஒரு ஐடியா வரும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ வந்து இது வந்து செக் பண்ணி பார்த்துட்டோம். அது செக் பண்ணி பார்த்துறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைடு மட்டும் ஓவர் ஹீட் ஆகுது, ஒரு சைடு மட்டும் ஹீட் ஆகுது, ஒரு சைடு வந்து ஹீட் கம்மியாகுது. இது என்ன ஆகுன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்தது பார்த்திங்கன்னா, பேஸ் வோல்ட் பார்த்திங்கன்னா இது வந்து மினிமம் 4லேருந்து 7, 8 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகுது. இது மேலே பார்த்திங்கன்னா 5, 6 அது மாதிரி இன்க்ரீஸ் ஆகுது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அதுக்கும் 1 வோல்ட் வந்து வித்தியாசம் வருது. அதுக்காக பார்த்திங்கன்னா டிரைவர் போர்டு செக் பண்ணி டிரைவர் போர்டு கண்டிப்பாக இது கம்பல்சரி டிரைவர் போர்டில் ஃபால்ட் வரும், இல்லைனா அந்த டிரைவர் போர்டில் இருக்கிற டிரான்சிஸ்டர் காயில் அந்த மாதிரி ஃபால்ட் வரும். அது என்னென்னு பார்த்துடலாம். இது பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் வோல்ட் அதிகமாக வருது, இது வந்து கம்மியாக வருது. அதனால் ஒரு சைடு அதிகமாக வரதுனால தான் ஒரு பக்கம் ஃபுல்லாக ஹீட் ஏறுது, ஒரு சைடு கம்மியாக வரதுனால ஒரு சைடு ஹீட் ஏற மாட்டேங்குது. இது வந்து நார்மலாக இருக்குது, இது வந்து ஹீட் ஏறுது. இது வந்து என்னன்னு சொல்லி பார்த்துடலாம். நம்பர்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஃபினிஷ் பண்ணிட்டோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த காயில் மாற்றிருந்தேன், அந்த ப்ரீசெட் ஒன்று போயிருந்துச்சு. இந்த காயில் இதெல்லாமே டோட்டலாகவே சர்வீஸ் தான். டிரைவர் போர்டு தான் ஃபால்ட் இருந்தது. பேஸ் வோல்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7 வோல்ட் வந்துச்சு. அது வந்து 0.56 அது 5.56 அது மாதிரி வரணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா 7 வோல்ட் வந்துச்சு அவுட்புட்டு. அதனால் வந்து ஓவர் ஹீட் ஆகிடுச்சு. ஃபுல்லாக இதை சர்வீஸ் பண்ணோம். சர்வீஸ் பண்ணிவிட்டு இப்போ செக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பேஸ் வோல்ட் வந்து கம்மியாக வந்துடுச்சு. ஓகேங்களா? இப்போ வந்து செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் பேஸ் வோல்ட் எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு. இதுக்கு முன்னாடி பேஸ் வோல்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து 7 வோல்ட் வந்துச்சு. 5.3, 5.4 தான் வருது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதே வந்து 7 வந்துச்சு. 7 ப்ளஸ் சாங்ஸ் அதிகமாக ப்ளே பண்ணால் பார்த்தீங்கன்னா 9 வோல்ட் வந்து இருந்துச்சு. இப்போ வந்து பாருங்கள் 5 தான் வருது. அதே மாதிரி 3 இருக்குது பாருங்கள், 5.3, 5.4. ஓகேங்களா? இது தான் இருக்கும். இந்த அளவுக்கு வச்சு ஃபிக்ஸ் பண்ணால் மட்டும் தான் ஆடியோ வந்து குவாலிட்டி நல்லாயிருக்கும், ஹீட் ஏறாது. இந்த பிரச்சனை இதில் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ப்ரீசெட்டு. இந்த ப்ரீசெட்டை மாற்றி ஃபுல்லாகவே சர்வீஸ் பண்ணியாச்சு. சர்வீஸ் பண்ணி ப்ரீசெட்டை ஆல்டர் பண்ண பின்னாடி தான் இந்த அளவுக்கு நிற்குது. இல்லைனா அது முன்னாடி பார்த்தோன்னா 0.9 வோல்ட் அது மாதிரி எல்லாம் வந்துச்சு. அது மாதிரி வந்துச்சுன்னா ஓவர் இதாகும். பார்த்தீங்கன்னா 5.3ன்றது பிரச்சனை இல்லை. பாருங்கள் 5.4 ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் சாங்ஸ் வைக்கிறேன் பாருங்கள். சாங்ஸ் வருது. இப்போ இந்த வால்யூம் கண்ட்ரோல் வந்து ஒன்று பிரச்சனை, இது ஒன்று மாற்றணும். அதை வந்து பார்த்துட்டு வால்யூம் கண்ட்ரோல் வந்து இப்போ இல்லை, ஸ்டாக் இல்லை, அது வாங்கிட்டு வந்து தான் மாற்றணும். இது ஒன்று மாற்றி விட்டுடலாம். இல்லை கஸ்டமருக்கு தேவை இருந்தது அப்படியே விட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? இப்போ வந்து லைட்டை பாருங்கள், லைட்டாக எறையிற மாதிரி வருது. இது மாதிரி வரணும், இறையக்கூடாது. அதாவது பாட்டு ஃபுல்லாகவே ஆஃப் பண்ணிட்டுங்களா. இது மாதிரி சவுண்டு ஃபுல்லாகவே ஆஃப் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இறையக்கூடாது, இறைச்சல் வரக்கூடாது.
சின்ன ஒரு கரகரன்றது அரைக்கிற சவுண்டு வரக்கூடாது, அதுதான் இதில் ஃபால்ட்டு. இப்போ வந்து செக் பண்ணிட்டோம், இதெல்லாம் ரெடி பண்ணிட்டோம். இப்போ முடிஞ்சிருச்சு. இப்போ கஸ்டமருக்கு கொடுத்து அனுப்பிச்சிடலாம். இது மாதிரி ஏதாவது உங்கள்கிட்ட ஏதாவது இருந்தாலும் சொல்லுங்கள். வெளியே லாங்லேருந்து வேணாம், பக்கம் இருந்தால் சொல்லுங்கள். ஏன்னா இதெல்லாம் கொரியர் அனுப்பிச்சு இது பெரிய ஒர்க் அதிகம் அது. ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது 2 முடிஞ்சிருச்சு. அது ஒன்று இருக்குது, இது ஒன்று இருக்குது. நான் இதுக்கு அடுத்து அதை சர்வீஸ் பண்ணணும். ஓகேங்களா? தொடர்ந்து வீடியோ பார்த்துருவாங்க நண்பர்களே. MSCRT யூடியூப் சேனல் பயணம். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.